ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், ஒருவன் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன், கர்த்தர் வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை மனிதரும் அன்பு கூற வேண்டும். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை மனுஷரும் அன்பு கூற வேண்டும். ஏன் எல்லாரும் அன்பு கூற வேண்டும்? எல்லா மனுஷரும் தேவன் முதல் படைத்த ஆதாமுடைய சந்ததியாக உலகத்தில் உள்ள அத்தனை மனுஷ ஜாதி இருக்கிறது. ஹல்லேலூயா. பல பாஷைகள் இருக்கிறார்கள், பல ஜாதி பிரிவினராக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பல மத கொள்கைகளில் இருக்கிறார்கள், பல பாஷைகளிலே இருக்கிறார்கள், பல நிறமுள்ளவர்களாக இருக்கிறார்கள், கருப்பரும் வெள்ளையரும் என்றெல்லாம் இருக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் எல்லா மனுஷருக்கும் ஆண்டவரும் ஒரே இரத்தத்தை ஓட பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் ஒரே சுவாசத்தை தான் இழுக்கிறார்கள், எல்லாரும் வாயினால் சாப்பிடுறார்கள், எல்லாரும் ஒரே மாதிரி தான் நடக்கை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். எல்லா மனுஷரையும் படைத்த தேவன் ஒருவர், தேவன் ஒருவர். படைக்கப்பட்ட மனிதன் தேவன் கொடுத்த கட்டளையை மீறி பாவம் செய்ததினால் அவன் பாவியாகி போனான். அவனை வஞ்சித்த சர்ப்பத்துக்கு மனிதன் அடிமையாகி போனான். ஹல்லேலூயா. அறிந்தோ அறியாமலோ இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மனுஷ ஜாதியும் சர்ப்பத்தை தான் தங்களுக்கு தெய்வமாக வைத்து வணங்குகிறார்கள். ஹல்லேலூயா. ஆனால் தன்னுடைய சாயலும் ரூபத்திலும் மனிதனை படைத்த தேவன் மனிதனை மீட்டெடுக்க வேண்டும், பாவத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும், சாபத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும், பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்க வேண்டும், பாவத்தின் சம்பளமாய் உண்டான மரணத்திலிருந்து விடுதலை ஆக்க வேண்டும், மறுபடியும் அழிவில்லாத ஜீவனை கொடுக்க வேண்டும். இதற்காக அந்த ஒரே தேவன், சிருஷ்டிகரான தேவன் இரட்சகராய் மாறி குமாரனாக இந்த உலகத்தில் இயேசு என்கிற பெயரில் வந்தார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இந்து என்றில்ல, முஸ்லிம் என்றில்ல, அல்ல வேற எந்த ஒரு சமணர்கள் என்று இல்லை, புத்தர்கள் என்று இல்லை, யாதொன்று இல்லை. எல்லாருக்கும் ஒரே தேவன், எல்லாருக்கும் ஒரே இரட்சகர். அந்த ஒரே இரட்சகர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் என்ன செய்தார் நமக்காக என்பதை நாம் அறிந்து கொண்டு அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ எலெக்ஷன் நடக்கிற டைம், பிரதமர் போட்டிக்கு இருக்கிற ஆட்கள் எல்லாம் நாங்கள் என்ன செய்தோம், மக்களுக்கு என்ன செய்தோம், இனி என்ன செய்வோம் என்று அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அவர்களுடைய அந்த அறிக்கைக்கு தக்கதாக அவர்களில் அன்பு கூர்ந்து ஓட்டு போடுவார்கள், அவர்களுக்கு ஓட்டு போடுவார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு எலெக்ஷன் டைம் நம்ம இந்தியாவுக்கு, அதனால எல்லாரும் போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த பிரதமருடைய பதவியை பிடிப்பதற்கு
ஏற்கனவே பிரதமராய் இருந்தவரும் போராடி கொண்டிருக்கிறார். அடுத்த எதிர்க்கட்சியில் இருக்கிறவங்களும் அந்த ஸ்தானத்தை பிடிப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய நடத்தை, அவர்கள் மக்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு, மக்களுக்காக அவர்கள் செய்தவைகள், செய்வோம் என்று வாக்கு பண்ணியிருக்கிறவைகள், இவைகளை வைத்து அவர்கள் அன்பு கூர்ந்து அவருக்கு ஓட்டு போடுவார்கள். ஓட்டு போட்டு தெரிந்தெடுப்பார்கள். நம்முடைய இரட்சகர், உலக இரட்சகர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்பதை நாம் எல்லா மக்களும் அறிய வேண்டும். உலகத்தில் உள்ள சகல மனுஷ ஜாதியும் அறிய வேண்டும். ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அறிய வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒரு கூட்டத்தாருடைய தேவன் அல்ல, மனுஷ ஜாதி முழுவதற்கும் அவர்தான் தேவன். அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிருள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் நமக்கு என்ன செய்தார் என்பதை நாம் அறிய வேண்டும். நாம் இப்பொழுது தியானிக்க போகிற காரியங்கள் அவரை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. கர்த்தருடைய மகா பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் மனிதன் பாவத்தில் விழுந்து விட்டான் என்று சொல்லி அப்படியே அவனை தள்ளி விட்டு போகிற தேவன் அல்ல. எல்லா காலத்திலும் அவர் மனிதனுடைய மீட்புக்காக பல காரியங்களை செய்திருக்கிறார். ஆனால் எல்லாரும் சரியாய் ஆண்டவருடைய மீட்பின் திட்டத்துக்குள் வரவில்லை. ஆகவே கடைசியாக அவரே வரவேண்டியதாயிற்று. அவரே மனிதனாய் வரவேண்டியதாயிற்று. வந்து என்ன செய்தார்? நாம் இப்பொழுது ஒரு குறிப்பை வாசிக்கிறோம். அதுக்குள்ளே இருக்கிற மறைபொருளை நாம் மனசிலாக்கி இயேசு என்ன செய்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்தெடுக்க வேண்டும். நாம் பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள எந்த வேத பாகத்தை படித்தாலும் அந்த பாகத்தை நாம் மனக்கண்கள் கொண்டு பார்ப்போமானால் இயேசு கிறிஸ்துவை காண முடியும். இயேசு கிறிஸ்துவை காண முடியும். ஆமென். ஹல்லேலூயா. சபிக்கப்பட்ட பிசாசு, சர்ப்பமாகிய சாத்தான், கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி விசுவாசம் இல்லாதவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். எல்லா மனுஷருடைய மனதையும் குருடாக்கி வைத்துக்கொண்டு வஞ்சித்து கொண்டிருக்கிறான். மனக்கண்கள் நமக்கு திறக்கப்படுமானால் ஒரே தேவன் உண்டு என்று அறிவோம். அந்த ஒரே தேவன் நம்மேல் வைத்த அறிவு கட்டாத அன்பினால் நம்மை தேடி மனிதனாய் வந்தார் என்று நாம் அறிந்து கொள்வோம். எபேசியர் 3:19 அறிவு கட்டாத அவருடைய அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே யாத்ராமத்தில் நாம் வாசித்த வேத பகுதியிலே ஒரு பாகத்தை உங்களுக்கு முன்னே கொண்டு வருகிறேன். 24-26 வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். ஒரு கருக்கான கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை மோசேயினுடைய பாதங்களுக்கு முன்பாக எறிந்து, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். பின்பு அவர் அவனை விட்டு விலகினார். அப்பொழுது அவள் விருத்த சேதனத்தின் நிமித்தம் நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். அல்லேலூயா. இங்கே விருத்த சேதன
உடன்படிக்கை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்களில் விருத்த சேதனம் என்கிற ஒரு உடன்படிக்கையை ஆண்டவர் ஆபிரகாமுடையோடு கூட ஏற்படுத்துகிறார். ஆதியாகமம் உனக்கும் உனக்கு பின்வர் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் சந்ததிக்கு நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கைக்கொள்ளுங்கள். எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள். அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும். உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும். இது ஆபிரகாமோடு தேவன் பண்ணின உடன்படிக்கை. ஆபிரகாம் தேவனுக்கு பயந்தான், ஆண்டோடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்தான். அழைப்புக்கு கீழ்ப்படிந்து வந்த ஆபிரகாமோடு தேவன் பண்ணின உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையிலே வாக்குத்தத்த தேசத்தை அவர் அவருக்கு உரிமையாக கொடுக்கிறார். இந்த தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன். நான் அவர்களுக்கு தேவனாக இருக்கணும்னா அவர்கள் விருத்த சேதனம் பண்ண வேண்டும். ஆண் பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன செய்யணும்? விருத்த சேதனம் பண்ண வேண்டும். பிறந்த 8ஆம் நாள் ஆண் பிள்ளையுடைய நுனித்தோலை, ஆண் உறுப்பின் நுனித்தோலை வெட்டி எறிய வேண்டும். அது வெட்டும்போது அதில் இரத்தம் கசியும், இரத்தம் உண்டாகும். இங்கே மோசே ஏன் தன்னுடைய குமாரனுக்கு அந்த விருத்த சேதனத்தை பண்ணவில்லை என்கிறது ஒரு கேள்வி. விருத்த சேதனம் பண்ணாதவன் இஸ்ரவேல் இராதபடி அறுப்புண்டு போவான் என்பது கர்த்தருடைய கட்டளை. ஆண்டோடைய கட்டளை எதுவாயிருந்தாலும் நாம் கீழ்ப்படிய கடன்பட்டவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் நம்மை சிருஷ்டித்தவர் அவரே. நமக்கு நல்ல காலங்களை, வெயில் காலங்களையும் மழைக்காலங்களையும் தந்து நம்மை போஷிப்பிக்கிறவர் அவரே. அல்லேலூயா. இப்போ நம்ம இடங்களில் கொஞ்சம் வெயில் காலம் கூடுதலாக இருக்குது, வெயில் அதிகமாக இருக்கிறது. கேரளா பக்கத்தில் பத்திரிகையில் வந்தது, இன்றைக்கு 10 பேர் வெயிலில் சுருண்டு விழுந்து செத்து போவார்கள் என்று. துபாய், மஸ்கட் போன்ற அந்த வெளிநாடுகளில் பயங்கரமான வெள்ளப்போக்கம். அங்கே சாதா மழைகள் அதிகம் பெய்யாதான், ஆனால் அங்கே இப்போ பயங்கர மழை, வெள்ளம். அதில் அநேகர் அந்த வெள்ளத்தினால செத்து போனார்கள் என்று செய்தி வருது. இந்த கடைசி நாட்களில் இரத்தம், அக்கினி, புகைக்காடாகிய சம்பவங்களை எல்லாம் நான் காட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அவர் உண்டு பண்ணின மனுஷன் மேல் அவருக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. அவர் உண்டு பண்ணின பூமியின் மேல் அவருக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. குயவன் தன் கையில் இருக்கிற களிமண்ணினாலே விதவிதமான பாத்திரங்களை உண்டாக்க அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது. அதுபோல நம்முடைய ஆண்டவருக்கு அதிகாரம் இருக்கிறது. வேதத்தில் சொல்லி இருக்கிறது, ஒரு இடத்துல கிருபையாகவும் ஒரு இடத்துல தண்டனையாகவும் அவர் மழையை பெய்ய பண்ணுகிறார் என்று சொல்லி இருக்கிறது. எரேமியா 14ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல புறஜாதிகளுடைய வீணான தேவர்களுக்குள் மழை வருஷிக்க பண்ணத்தக்கவர்கள் உண்டோ,
அல்லது வானங்கள் தானாய் மழை வானங்கள் தானாய் மழையை பொழியுமோ? எங்கள் தேவனாகிய கர்த்தர் அல்லவோ அதை செய்கிறவர், அந்த மழையை பெய்ய பண்ணுகிறவர். உமக்கு காத்திருக்கிறோம், ஆகையால் உமக்கு காத்திருக்கிறோம். போதும். இவைகளெல்லாம் உண்டு பண்ணினீர். அல்லேலூயா. ஆகவே மழையை பெய்ய பண்ணுகிறவர் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் ஒருவரே ஜெபத்தை கேட்டு மழையை பெய்ய பண்ணுகிற தேவன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே மழையை பெய்ய பண்ணுகிற தேவன் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ளும்படி ஒரு நாள் உபவாச ஜெபம் என்று நாங்கள் நம்முடைய சபையிலே அந்த கட்டடத்தில் இருக்கும்போது உபவாச ஜெபத்தை கோரினோம். மே மாதத்தில் மழை வரல, ஜூன் மாதத்தில் மழை பெய்யல, ஜூலை கடைசி வரை மழை இல்லை, ஒரு பூ கரிஞ்சிட்டுன்னு சொன்னாங்க. பயங்கரமான வெயில். ஜனங்களெல்லாம் டின்னுகளெல்லாம் காக்கட்ட மாதிரி கட்டிட்டு தோளில் தூக்கி கொண்டு, சைக்கிள்களில் கட்டி, குடங்களை எல்லாம் கட்டி தூக்கி கொண்டு தூர இடத்துல வெள்ளம் கிடைக்கிற இடங்களை தேடி அலைஞ்சார்கள். அப்போ கர்த்தர் சொன்னார், என் ஜனங்கள் ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு வியாழக்கிழமை பகல ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும்போது என்னுடைய கண்கள்லேருந்து கண்ணீர் தார தாரையாக வடிந்தது. என்னன்னு எனக்கு புரியலை. உடனே நான், ஆண்டவரே, அப்பா ஏன் அப்பா இப்படி கண்ணீர் வடியுது? என்னத்தினால நான் ஒரு தப்பு செய்தது மாதிரி ஒன்றும் இல்லையே, என்ன ஆண்டவரே இந்த மாதிரி கண்ணீர் வடியுதுன்னு கேட்ட உடனே ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்கள் தண்ணீர் இல்லாமல் வாடுகிறார்கள். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, என் ஜனங்கள் தண்ணீர் இல்லாமல் வாடுகிறார். அப்போ நான் பதில் கேட்குறேன், ஆண்டவரே அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் ஆண்டவரே? அதுக்கு அவர் பதில் சொல்லுகிறார், ஏலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் அவன் கருத்தாய் ஜபித்த போது தேவன் மழையை உடனே எனக்கு புரிந்து விட்டு மழைக்காக ஜபம் நடத்த ஆண்டவர் சொல்லுகிறார் என்ற நிச்சயத்தோடு நான் உடனே ஒரு 5000 நோட்டீஸ் மழைக்காக ஜபம் என்று சொல்லி நோட்டீஸ் அடித்து, இயேசு கிறிஸ்து ஒருவரே ஜபத்தை கேட்டு மழையை பெய்ய பண்ணுகிற தேவன் என்று எல்லாரும் அறிய வேண்டும் என்று சொல்லி அதில் பிரிண்ட் பண்ணி எங்கும் கொடுத்தேன். சிலர் மழைக்காக ஜபம் பண்ணணும்னு இது நல்லதுன்னு சொன்னாங்க. வாசித்து பார்த்தவங்க இயேசு கிறிஸ்து ஒருவரே ஜபத்தை கேட்டு மழையை பெய்ய பண்ணுகிற தேவன் என்று எழுதி இருப்பதை பார்த்து, ஓஹோ இது வழியாக மத பிரச்சாரம் பண்ணுகிறாங்கன்னு சொன்னாங்க. சரி, எது இப்படி இருந்தாலும் ஆண்டவர் சொன்னார், நாங்கள் அந்த உபவாசத்தை ஏற்படுத்தணும். 20ஆம் தேதி ஒரு புதன்கிழமை, ஜூலை 20ஆம் தேதி, ஜூலை மாதமும் கடைசி போயிட்டு 20ஆம் தேதி உபவாச ஜபம். அதற்கு எதிராக இதை பத்திரிகையில் விளம்பரம் பண்ணாமல் தடுத்த ஆளுகளும் உண்டு. அவங்கள்ட்ட சொன்னேன், இது கர்த்தருடைய வேலை, மழை எல்லாருக்கும் வேணும், இதுக்காக காசு பணம் செலவு பண்ணி நான் மழைக்காக ஜபம் நடத்தணும்னு எனக்கு தலையில் வண்டி ஓடலை. ஆண்டவர் சொன்னார் ஜபத்தை நடத்துன்னு. இதுக்கு யாரையாவது எதிர்த்து நின்றாங்கன்னா, எதிர்த்து செயல்பட்டாங்கன்னா, இதை சொன்ன தேவன் அவரை விட மாட்டார் என்று சொன்னேன். உடனே பயந்து கேட்டாங்க, அப்போ நான் அங்கே என்ன செய்யணும்? நான் சொன்னேன், இனி புதன்கிழமை அன்னைக்கு பத்திரிகையில் அது வரட்டும், இன்று ஒரு நாள் உபவாச ஜபம், சபைகளில் கூடி ஜபிக்கிறவங்க சபைகளில் கூடி ஜபிங்க, வீட்டில் இருந்து ஜபிக்கிறவங்க உபவாசித்து ஜபம் பண்ணுங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார்னு சொன்னேன். அவங்க அப்படியே போட்டாங்க. அன்று புதன்கிழமை விடிய காலம் 4:30 மணிக்கு என்னுடைய ஒரு சிநேகிதர் டாக்டர் நடராஜன், அவர் மனைவி ஒரு சிசேரியன் ஆப்ரேஷனுக்காக அவங்க போய் நிற்கும்போது காலையில் 4:30 மணிக்கு அடித்து உடைச்சு மழை பெய்ய தொடங்கினது. நாங்கள் 10 மணியில இருந்து தான் ஜபத்தில் இருக்குது. ஆனால் ராத்திரி முழுதும் உபவாசம்தான்.
ராத்திரி நம்ம 8 மணிக்கு சாப்பிட்டு வரோம், அதுக்கு மேலே சாப்பிடுவோமா? உபவாசம்தான். காலையில் 4:30 மணிக்கே மழை பெய்ய தொடங்கினது. அவர் தன் மனைவி இடத்துல, இவங்க உபவாச ஜெபம் போட்டிருக்காங்க, நானும் உபவாசம் இருக்க போறேன்னு சொன்னார். ஒரு ஹிந்து சகோதரர் டாக்டர் நடராஜன். அல்லேலூயா. அப்படி அன்னைக்கு சூரியன் உதிக்கவும் இல்லை, அன்னைக்கு ராத்திரி சந்திரன் உதிக்கல, நட்சத்திரங்களும் ஒளி கொடுக்கல, பயங்கரமான மழை. மறுநாள் பத்திரிகைகள் எல்லாத்துலையும் வருது, கோபியஸ் ரெயின்ஸ் மேக்ஸ் farmers happy கோயம்புத்தூர். steep rise of water level in Mettur reservoir, about 20,000 cubics of water coming. Hallelujah. 20,000 கன அடி தண்ணீர் ஒரு செகண்டுக்கு வருகிறது மேட்டூர் ரிசர்வாயர்ல. கடந்த 4 மாதமாக கடுமையான கோடை வெயிலை சந்தித்த திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஜில் என்று காற்று வீசினது, ஆங்காங்கே மழை பெய்ய தொடங்கி இருக்கிறது. இப்படி மறுநாள் பத்திரிகை எல்லாத்துலையும் இது வந்தது. இதெல்லாம் எவிடன்ஸா வெட்டி வச்சுட்டு கன்வென்ஷன் கூட்டத்தில் இயேசுதான் தேவன் என்று நாங்கள் பிரசங்கித்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் அவர்தான் மழையை பெய்ய பண்ணுகிறவர். வேற யாராலும் மழையை பெய்ய பண்ண முடியாது. யாராலும் தடுக்கவும் முடியாது, யாராலும் பெய்ய செய்யவும் முடியாது. ஆனால் நாம் பைபிள்ல ஒரு எலியாவை பற்றி சொல்லி இருக்கிறது. எலியா தேவனுடைய முன்னால நிற்கிறவர். அவர் சொன்னதுனால, தேவனுடைய வார்த்தைப்படி எலியா சொன்னதுனால மழை 3 வருஷம் பெய்யல. எல்லாரும் தவிக்கிறாங்க. மறுபடியும் ஆண்டவர் எலியாவிட்ட சொல்லுகிறார், மழைக்காக ஜெபி. எலியா மறுபடியும் ஜெபித்த போது மழை தேசத்திலே பெய்தது. அவர் சொல்லி யாராவது எலியா செய்தது போல செய்ய முடியுமே தவிர, இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை இல்லாமல் ஒருவனும் ஒன்றும் செய்து கொள்ள முடியாது. அவர் ராஜாக்களை தாழ்த்தி ராஜாக்களை உயர்த்துகிறார், எழுப்புகிறார், ஆளுகிறவர்களை எழுப்புகிறார். அவருடைய கையில தான் ஒரு ஆட்சி பீடம் இருக்கிறது. நம்முடைய தேசத்தில் எலெக்ஷன் நடக்கிறது, நாடாளுமன்ற எலெக்ஷன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனுடைய கரத்தில் தான் அது இருக்கிறது. யார் வரணும்னு அவர் நினைக்கிறாரோ அவர்களை மேலே கொண்டு வருவார். யார் வரக்கூடாது என்று நினைப்பாரோ அவர்களை கீழே இறக்கி விடுவார். அதுக்குரிய சூழ்நிலைகளை எல்லாம் அப்படி மாற்றி விடுவார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அந்த தேவனை நாம் விசுவாசிக்கிறோம். சிருஷ்டிகரான தேவனை விசுவாசிக்கிறோம். சிருஷ்டிகரான தேவனை ஆராதிக்கிறோம். நாம் அவருடைய பிள்ளைகள். அவர் நம்முடைய அப்பா. நம்முடைய சிருஷ்டிகரான தேவன் நம்முடைய அப்பா. ஹல்லேலூயா. அவரை அப்பா, பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியையும் அவர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே விருத்த சேதனத்து நிமித்தம் மோசே எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்று மனைவி சொன்னாள். மோசேயை கொண்டு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனம் எகிப்தில் அவங்க அடிமைத்தனத்தில் இருந்தபோது அவர்கள் கண்ணீர் விட்டார்கள், பெருமூச்சு விட்டார்கள், புலம்பி அழுதார்கள். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியர் அடிமைப்படுத்தி ஆடு மாடை அடித்து வேலை வாங்கிறது போல இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தினார்கள், கொடுமையாய் நடத்தினார்கள். ஆகவே அவர்கள் பெருமூச்சு விட்டார்கள், அடிமைத்தனத்திலே தவித்தார்கள், கண்ணீர் வடித்தார்கள். இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற யெகோவாவை அவர்கள் நோக்கி கூப்பிட்டார்கள், புலம்பினார்கள். அல்லேலூயா.
ஆண்டவர் அந்த கூக்குரலின் சத்தத்தை கேட்டார். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் தருகிற தேவன். அது சரியாய் ஆண்டவருக்கு முன்னே போகுமானால் அவர் பதில் தராமல் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அவர் பதில் தராமல் இருக்க மாட்டார். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இஸ்ரவேல் ஜனத்துடைய கண்ணீரையும் பெருமூச்சுகளையும் கேட்டு கண்டு ஆண்டவர் அவர்களை விடுதலையாக்க நினைத்தார். அதற்கு மோசேயை கருவியாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார். உலகத்திலே நம்ம பார்க்கிறோம், ஆட்சி பீடத்துக்கு ஒரு கட்சி ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு சில முக்கியமான நபர்களை தேவன் முன்னிறுத்தி எழுப்பி நிறுத்துகிறார். அவர்கள் வந்து கட்சிக்காக போராடி ஆட்சியை பிடிப்பதற்காக போராடுகிறார்கள், முன்னணியத்தில் நிற்கிறார்கள். மோசே தேவன் எழுப்பி மோசையோடு கூட அவருடைய சகோதரன் ஆரோனையும் துணைக்கு கொடுத்து எகிப்தில் போய் இஸ்ரவேல் ஜனத்தோடு இஸ்ரவேலுடைய அங்கே எகிப்தின் ராஜாவோடு நீங்கள் பேசுங்க, கர்த்தர் ஜனத்தை விடுதலை பண்ணும்படி கட்டளை இடுகிறார், நீங்கள் இஸ்ரவேல் ஜனத்தை விடுதலை ஆக்க வேண்டும் என்று சொல்லும்படி மோசே இடத்திலே கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். அதுக்கு முன்னாக தேவன் ஒரு இஸ்ரவேல் ஜனம் தேவன் பேசித்தான் இவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை நம்புவதற்காக ஒரு அடையாளத்தை மோசேக்கு கொடுத்தார். மோசேட்ட கேட்டார், உன் கையில் இருக்கிறது என்ன? மோசே சொன்னார், ஆண்டவரே அது ஒரு கோல், அதை தரையில் போடு. மோசே அதை தரையில் போட்டபோது அந்த கோல் பாம்பாய் மாறினது. மோசே பயந்து ஓடினார் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொன்னார், நீ அதை வாலில் பிடி என்று சொன்னார். மோசே அந்த சர்ப்பத்தின் வாலை கையினால் பிடித்தார், தூக்கினார். அது மறுபடியும் கோலாயிற்று. இந்த அடையாளத்தை நீ அவர்களுக்கு காட்டு, இஸ்ரவேல் ஜனத்துக்கு காட்டு, அவர்கள் நம்புவார்கள் என்றார். இந்த அதிகாரத்தோடு மோசையும் ஆரோனும் எகிப்து போறதுக்கு ரெடியானாங்க. ஆனா இங்க ஒரு சின்ன சறுக்கல். மோசே தன் மகனுக்கு விருத்த சேதனம் பண்ணவில்லை. பிறந்த 8ஆம் நாள் விருத்த சேதனம் பண்ண வேண்டும். விருத்த சேதனம் பண்ணவில்லை. அதனால வழியில கர்த்தர் மோசேயை கொல்ல பார்த்தார். மோசையை வழிகாட்டி, இன்னைக்கு இருக்கிற பிஷப் மாதிரி பாஸ்டர் மாதிரி மக்களுக்கு வழிகாட்டுறவங்க முதல்ல கீழ்ப்படியணும். அப்படித்தானா? ஊழியக்காரங்க முதல்ல ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், 2வது கீழ்ப்படிய சொல்லணும். தாங்கள் கீழ்ப்படியாம இருந்துக்கிட்டு கீழ்ப்படியுங்கன்னு சொல்ல போகக்கூடாது. அல்லேலூயா. இங்க மோசே இஸ்ரவேல் ஜனத்தை விடுதலையாக்க பார்வோனோடு பேசும்படி போகிறார். வழியிலே மோசேயை தேவன் கொல்ல பார்த்தார் என்று எழுதியிருக்கிறது. ஏன் கொல்ல பார்த்தார்? அவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. ஒருவேளை இங்க மோசே ஒரு நல்ல உத்தமமான ஒரு ஆளு, அவர் ஒருவேளை நிர்விச்சாரமாக இருந்திருக்கலாம், இல்லை மறந்து போயிருக்கலாம். எப்படியோ மகனுக்கு விருத்த சேதனம் பண்ணவில்லை. தேவன் கொல்ல பார்த்தார். உடனே மோசேக்கு தேவன் மனைவியாக கொடுத்த சிப்போராள் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் மகனுடைய குழந்தையுடைய நுனித்தோலை அறுத்து அதை மோசேயுடைய கால்களுக்கு முன்பாக எறிந்தாள். மோசேக்கு முன்பாக அதை எறிந்தாள். எறிந்து விட்டு அவள் சொன்னாள், நேர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன். பின்பு அவர் அவனை விட்டு விலகினார். இப்ப காரியம் நடந்தாச்சு. நடக்க வேண்டிய காரியம் ஆண்டவருடைய வார்த்தைப்படியான நடந்துச்சு. இந்த இடத்துல
சிப்போராள் மோசேக்கு உயிரையும் காப்பாற்றத்தக்கதாக மோசைக்கு உதவியா இருக்கிறார். இதனால்தான் ஆண்டவர் சொன்னார், ஏற்ற துணையை உண்டாக்குவேன். ஏற்ற துணையா இருக்கணும். ஆனால் பைபிளில் ஒரு அனனியாவும் சப்பீராளையும் சொல்லி இருக்கு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரத்தில். அங்கே அனனியாவும் சப்பீராலும் மாறி மாறி ஒருவருக்கு ஏற்ற துணையாக இருந்தாங்க. எப்படி? இதில் கொஞ்சம் வஸ்து எல்லாம் விற்றுக்கிட்டு ஆண்டோடைய பாதத்தில் வைக்கணும்னு விற்றுக்கிட்டு அதில் கொஞ்சத்தை இவங்க எடுத்து மறைச்சு ஒழிச்சு வச்சாங்க. அதில் அவரும் சரி பொண்ணு எடுத்து அதுக்கு சம்மதிச்சாரு. அவருக்கு மனைவியும் ஒத்துழைச்சாங்க. இந்த மாதிரி ஒத்துழைக்க கூடாது. அல்லேலூயா. அனனியாவும் சப்பீராலும் இந்த காரியத்தில் ஒத்துழைச்சாங்க. 2 பேரும் செத்து போனாங்க. இங்க சிப்போராள், மோசேயுடைய மனைவி சிப்போராள், ஒரு கருக்கான கல்லை எடுத்து அந்த பிள்ளையுடைய நுனித்தோலை அறுத்து மோசேயுடைய கால் பக்கத்தில் போட்டான். போட்டுக்கிட்டு அவர் சொன்னா, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன். ரத்தத்துல தான் அது இருக்கிறது. புருஷனுக்குரிய மனைவிக்குரிய உறவு ரத்தத்துல தான் இருக்க. நான் அப்புறம் அதனுடைய காரியத்தை, யதார்த்தமான முழுமையான காரியத்தை பேசுறேன். பின்பு அவர் அவனை விட்டு விலகினார். ஏன்னா தவறுக்குரிய காரியம் நடந்தது, பரிகாரம் நடந்து விட்டது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அல்லேலூயா. இங்க இரத்தம் சிந்தப்பட்டது, பாவத்தை ஆண்டவர் மன்னித்தார். அவள் திரும்பவும் சொல்லுகிறாள், விருத்த சேதனத்து நிமித்தம் நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவானவர் விருத்த சேதனத்தினால நம்முடைய இரத்த சம்பந்தமான புருஷன் அவர். இயேசுவானவர் தான் நம்முடைய இரத்த சம்பந்தமான புருஷன். ஆண் என்றும் பெண் என்றும் வித்தியாசம் இல்லாமல் சபைக்கு அவர்தான் தலையான புருஷன். அவர் இரத்த சம்பந்தமான புருஷன். விருத்த சேதனத்து நிமித்தம் அவர் இரத்த சம்பந்தமான புருஷன் என்று சும்மா சொல்லல, திரும்ப எடுத்து சொல்லுகிறா, விருத்த சேதனத்து நிமித்தம் நீர் இரத்த சம்பந்தமான புருஷன். கொலோசியர் 2:11 12 படிங்க. அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். ஞான ஸ்நானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்துவோடு கூட எழுந்தவர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோடு கூட நித்தியமாய் வாழ்வதற்கு எழும்பினவர்களாக இருக்கிறீர்கள். எத்தனை பேர் அப்படி எழும்பி இருக்கிறோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானஸ்நானம் எடுக்காதவங்க சீக்கிரம் ஞானஸ்நானம் எடுக்கணும். அதை தள்ளி போடக்கூடாது. இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படும். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. இயேசுவானவர் தம்முடைய மாம்ச சரீரத்தை களைந்தார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது,
நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய். இப்போ மனித சரீரத்தில் 2 ஜீவன் இருக்கிறது. ஒன்று மாம்சத்துக்குரிய ஜீவன், இன்னொன்று ஆவிக்குரிய ஜீவன். மனிதனை முதலாவது ஆண்டவர் மண்ணினால் உண்டாக்கினார். மனித ஆவி அவனில் இருந்தது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மிருகங்களும் பறவைகளுக்கும் எல்லாம் அந்த மண்ணினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. எல்லாத்துக்கும் மண்ணுக்குரிய சுபாவங்கள் உண்டு. ஆனால் மனிதன் தன்னை போல் இருக்க வேண்டும், தன்னை அறிய வேண்டும், தன்னுடைய விருப்பத்தை சித்தத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவனுக்குள்ளே ஆண்டவர் ஜீவ சுவாசத்தை ஊதினார். ஆகையினால் அவன் ஜீவ ஆத்துமாவானான். மனிதன் ஜீவ ஆத்துமாவானான். அல்லேலூயா. மனிதனுக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்துமாதான் மனுஷனை நடத்துகிறதாக இருக்கிறது. மனுஷனுக்குள்ளே இருக்கிற ஆத்துமா தேவனுடைய ஆவியினால் நிரம்பி இருக்குமானால் அவன் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்வான். மனிதனுக்குள்ளே இருக்கிற ஆத்துமா பாவத்தினால் செத்து இருக்குமானால் அவன் பிசாசுக்குரிய கிரியைகளை நடப்பிப்பான், அல்லது மாம்சத்துக்குரிய கிரியைகளை நடப்பிப்பான். ஆகவே ஆதாமும் ஏவாளும் ஆண்டவருடைய வார்த்தையை மீறி விலக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை புசித்ததினால் அவர்கள் பாவிகளானார்கள். பாவம் அவர்களை ஆண்டு கொண்டது. பிசாசு அவர்கள் மேல் தலைவனாகிவிட்டான். பிசாசுக்கு அவர்கள் அடிமைகளாக போய்விட்டார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே பாவத்திலிருந்து மனிதனை விடுவிப்பதற்கு தேவன் ஏற்படுத்தின வழி இரத்தம் சிந்திதல். அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் என்ன சொல்றது? மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக இரத்தமே. அல்லேலூயா. மனிதனுடைய பாவத்தில் விழுந்து போய் கரைப்பட்டு போன மனிதனுடைய ஆத்துமாவை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவது இரத்தம். பாவமில்லாத ஒரு பரிசுத்த இரத்தம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அதற்கு நிழலான மிருகங்கள், பறவைகள், அவைகளுடைய இரத்தத்தை கொண்டு ஆண்டவர் பாவ நிவாரணத்தை செய்தார். அது ஆண்டவருடைய பார்வையில் முழுமையானதாக இல்லை. முழுமையான பாவ நிவாரணத்தை மனுஷருக்கு கொண்டு வரவில்லை. ஆகவே அல்லேலூயா, மகா பரிசுத்தமான ஒரு இரத்தம் சிந்தப்பட வேண்டும். பாவமில்லாத ஒரு இரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி செய்வது இரத்தமே. இரத்தமானால் அது ஒரு மனிதனாகித்தான் அந்த இரத்தத்தை சிந்த முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே மகா பரிசுத்தராகிய தேவன் தன்னுடைய பிள்ளைகளாகிய மனுஷரும் மனுஷிகளும் ஆணும் பெண்ணுமான தேவ ஜனங்கள், தன்னுடைய பிள்ளைகள். நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள்னு சொல்லுவாங்க, கடைங்களை வைத்தலாம் பார்ப்போம். கம்பீரமா ஒரு அல்லேலூயா சொல்லலாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை எப்படியாய் மீட்டு ரட்சித்து அவருடைய பிள்ளைகளாக்கணும். இந்த உலகத்தை விடும்போது பரலோகத்தில் நாம் அவரோடு கூட இருக்கணும். அது அவருடைய ஆசை. அது அவருடைய. நான் அவர்கள் நடுவில் லேவியராகமம் யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்தில்
8ஆம் வசனத்தில், நான் அவர்கள் நடுவில் வாசமாய் இருப்பதற்கு எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக என்று சொன்னார். அப்போ நம்மோடு கூட இருப்பது அவருக்கு பிரியமான காரியம். பிள்ளைகளோடு கூட இருப்பது தகப்பனுக்கு விருப்பமான காரியம். அல்லேலூயா. அப்ப அவர் நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார். அது மட்டுமல்ல, நம்மை அவரோடு கூட உட்கார வைக்க விரும்புகிறார். இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை மீட்டு ரட்சித்து அவருடைய பிள்ளைகளாக அவருடைய கற்பனையின்படி ஜீவிக்க வைத்து முடிவில் நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு ஒரு நாள் இந்த மண்ணான சரீரம், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட சரீரம் மண்ணுக்கு போகும். ஆனால் தேவனால் ஊதி தரப்பட்ட அந்த ஆத்துமா அல்ல ஆவி தண்ணி தந்த தேவனிடத்திற்கு போக வேண்டும். அல்லேலூயா. ஆகவே அவர் ஜீவ சுவாசத்தை ஊதினவர். அவர் பிள்ளைகளாகிய நம்மை தேடி வந்தார். தேவன் மாம்சத்திலே 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அல்லேலூயா. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். எதற்காக மாம்சத்திலே வெளிப்பட்டார்? இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பே இல்லை. அப்ப நமக்கு பாவ மன்னிப்பு வேணும்னா அவர் இரத்தம் சிந்த வேண்டும். அவர் இரத்தம் சிந்தி ஆக வேண்டும். ஆகவேதான் அவர் மனிதனாய் மாம்சத்தில் வந்தார். அல்லேலூயா. அவர் இரத்தம் சிந்த வேண்டும். அவருடைய சிரசிலிருந்து பாதம் வரை அவருடைய சரீரத்தில் காயம் படாத இடமே இல்லை. 30 வயசு வரை பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். 30 வயதிலிருந்து 33.5 வயது வரைக்கும் அவர் ஊழியத்தை செய்கிறவராயிருந்தார். மரித்தோரை எழுப்பினார், சப்பானிகளை நடக்க பண்ணினார், குருடருக்கு பார்வையை கொடுத்தார், சந்திர ரோகி உள்ளவர்களை குணமாக்கினார், திமிர்வாதம் பிடித்திருந்தவர்களுடைய திமிர்வாதத்தை மாற்றினார், பிசாசினால் கட்டப்பட்டு கல்லறைகளில் பிரேத குழிகளில் கிடந்து வஸ்திரம் இல்லாமல் அக்கிரமங்களை நடப்பித்து கொண்டிருந்தவர்களை எல்லாம் கர்த்தர் விடுதலை ஆக்கினார். அவர் விடுதலை ஆக்காத ஒரு ஆளும் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு இடத்துல ஒரு வசனம் இருக்கிறது, அவருடைய அவிசுவாசத்து நிமித்தம் அவர் அநேக அற்புதங்களை செய்யக்கூடாமற் போயிற்று. அவரிடத்தில் வந்த எல்லாரிடத்திலும் அவர் கேட்டார், நீ விசுவாசிக்கிறாயா? என்னால் இது கூடு என்று விசுவாசிக்கிறாயா? இப்போ விசுவாசிக்கிறவர்களுக்கு அவருடைய வல்லமை வெளிப்படும். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? விசுவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய புய பலம் வெளிப்படும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களுக்கு அவருடைய வல்லமை வெளிப்படும். ஹல்லேலூயா. விசுவாசியாதவர்களுக்கு பிரயோஜனம் இல்லை. நாம் விசுவாசித்ததுனால அவருடைய அன்பை ருசித்திருக்கிறோம். அப்படித்தானே? பாவ மன்னிப்பாய் ரட்சிப்பை ருசி பார்த்திருக்கோமா? அப்போ கரத்தை வைத்து நாம் அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப நம்ம அவருடைய ரட்சிப்பை, பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை நாம் ருசி பார்த்திருக்கிறோம். பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோம், ருசித்திருக்கிறோம். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு? விசுவாசித்த நமக்கு அவருடைய புயம் வெளிப்பட்டிருக்கிறது.
இது மட்டும் போதாது, இன்னும் விசுவாசிக்கணும். இன்னும் நம்ம விசுவாசத்துல வளரணும், தேவ கிருபையில வளரணும், பரிசுத்தத்துல வளரணும், அவர் அறிகிற அறிவுல வளரணும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை, அவரை அறிகிற அறிவுல வளரணும். அப்படி நாம் அவர்ல மேலான விசுவாசத்தில் வரும்போது பெரிய காரியங்களை நீ காண்பாய் என்று ஆண்டவர் யார்கிட்ட சொன்னார்? அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று சொன்னதுனால நீ விசுவாசிக்கிறாயா? நாத்தான் இடத்துல சொன்னார், இதிலும் பெரிய காரியங்களை நீ காண்பாய். அல்லேலூயா. நாம கொஞ்சம் ருசித்திருக்கிறோம். கொஞ்சம் ருசித்த என் உள்ளம் கெஞ்சுதே இன்னும் தேவை. அல்லேலூயா. கொஞ்சம் ருசித்த என் உள்ளம், நம்ம கொஞ்சம் ருசிச்சிருக்கோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை முழுமையா ருசிக்கணும், அவரை முழுமையா ருசிக்கணும். பாக்கியவான்கள் தான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அவர் என்ன செய்தார்? தன்னுடைய சரீரம் முழுவதும், நம்முடைய சரீரம் சிந்தனையினால் உண்டான பாவம், கண் பார்வையினால் செய்த கண்களின் இச்சையினால் உண்டான பாவங்கள், மாம்ச இச்சையினால் உண்டான பாவங்கள், இருதய யோசனையினால் உண்டான பாவங்கள், மொத்தத்தில் நம்முடைய எல்லாவித சரீர அவயவங்கள்னால் உண்டான பாவங்கள் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை கழுவி நம்மை சுத்தமாக்குவதற்காக அவருடைய சிரசு முதல் அவருடைய பாதம் வரைக்கும் சரீரத்தில் அவர் காயத்தை ஏற்றுக்கொண்டார். அப்படித்தானே? அவருடைய சிரசில் காயம் உண்டாச்சா? சிரசில் முள்முடிய வச்சு அரைஞ்சு சிரசிலிருந்து முள்ள ரத்தம் பீரிட்டு பாய்ந்து, அவருடைய கைகளில் ஆணிகள் அரைஞ்சு கைகளிலிருந்து ரத்தம் அடிந்தது. அவருடைய பாதங்களில் ஆணி அரைஞ்சு பாதங்களில் இருந்து ரத்தம் அடிந்தது. அவருடைய சரீரம் முழுதும் வாரினால் அடித்து கிழித்த போது சரீரம் முழுவதிலிருந்து ரத்தம் அடிந்தது. ஏனென்றால் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை பரிசுத்தப்படுத்த வேண்டும். அதற்காக அவர் அவனமாய் அந்த கேடு அடைந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அவர் மரித்து அவர் வெள்ளத்தில், அவர் பூமியில் அடக்கம் பண்ணப்பட்டார். புறம்பான மனுஷனை அவர் களைந்தார். புறம்பான மனுஷனை அவர் என்ன செய்தார்? களைந்தார். எப்படி களைந்தார் சொல்லுங்க? எப்படி களைந்தார்? புறம்பான மனிதனை சரீரத்து இந்த மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். சரீரம் முழுவதும் ரத்தம் சிந்தி அவர் மரித்து புறம்பான மனுஷன் ஆகிய அவருடைய மனித சரீரத்தை புறம்பே தள்ளினார். அதற்கு ஒப்பனையான ஞான ஸ்நானம். அல்லேலூயா. நம்ம கொலோசியர் 2:11 வாசித்தோம். அல்லாமலும் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையினால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை பெற்றீர்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரத்தை அவர் புறம்பே தள்ளினார். அவர் பாளையத்துக்கு புறம்பே போய் பாடுபட்டார். பாளையத்துக்கு புறம்பே அவர் தள்ளப்பட்டார். அவர் பாளையத்துக்கு புறம்பே பாடுபட்டார். அவர் பாடுபட்டார், ரத்தம் சிந்தினார். கடைசி சொட்டு ரத்தத்தையும் அவர் நமக்காக சிந்தினார். அல்லேலூயா. உலகம் எங்கும் உள்ள சகல மனுஷ ஜாதியாருக்காகவும் இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தினார்.
உலகம் அங்குள்ள சகல மனுஷ ஜாதியாருக்கும் அவர்தான் தேவன், அவர்தான் சிருஷ்டிகர். ஆகவே பாவத்தில் விழுந்து போய் கிடந்து நிம்மதி இல்லாமல் வாழுகிறவர்கள், நிம்மதி இல்லாமல் தற்கொலை பண்ணுகிறவர்கள், பலவித கஷ்டம் நஷ்டம் தோல்வி இவைகளினால் துவண்டு இனி ஏன் வாழ வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவதற்காக ஆண்டவர் இயேசு இரட்சகராக வந்து சிலுவையிலே ஒவ்வொருக்காகவும் பலியானார். ஒவ்வொருக்காகவும் அவர் ரத்தம் சிந்தினார். அதனால உலகத்தில் பிறந்த எந்த ஒரு மனுஷனும் ஹிந்துன்னு இல்லை, கிறிஸ்டியன் இல்லை, முஸ்லீம் என்று இல்லை, வேற எந்த ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் என்று இல்லை, எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து தான் ரட்சகர். அல்லேலூயா. எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து தான் மீட்பர். எல்லாருக்கும் அவர்தான் ராஜா. அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. அவர் மரணத்தை மூன்றாம் நாள் மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. மரணத்தை ஜெயித்து அவர் என்ன செய்தார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சொல்லி அல்லேலூயானால இந்த செய்தி உலகம் முழுதும் போனோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாம் பிரசங்கிக்கிற இயேசு மனுஷ ஜாதி முழுவதற்கும் தேவன் தானா? மனுஷ ஜாதி முழுவதற்கும் உரிய இரட்சகர் தானா அவர்? ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் ஜீவிக்கிறார். அவர் ஒருவர் மட்டும்தான் மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தவர். உலகத்தில் உள்ள வேற எந்த மதத்தாருடைய மத நாயகர்கள் யாரும் மனித குலத்துக்காக ஜீவனை கொடுத்ததும் இல்லை, அவர்கள் உயிர்த்தெழுந்ததும் இல்லை. இயேசு கிறிஸ்து ஒருவருக்குத்தான் அந்த உரிமை உண்டு. அவர் உலகத்தில் இருக்கும்போது சொன்னார், என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் சொல்லக்கூடும்? அவருக்கு கேட்க உரிமை உண்டு. ஏனென்றால் அவர் பாவம் இல்லாமல் பரிசுத்தமாய் பிறந்தவர், அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்தவர், மனிதர் செய்ய முடியாத அற்புதங்களை அடையாளங்களையும் அவருடைய தெய்வீக தன்மையினால் செய்தவர். மனித தன்மையில் நம்ம ஒவ்வொருக்காகவும் சிலுவையில் ரத்தம் சிந்தினவர். மூன்றாம் நாள் அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பினார். ஆகையால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும், அவர் ஏழையானாலும் பணக்காரனானாலும், எந்த மதத்தை சேர்ந்தவராயிருந்தாலும், எந்த ஜாதியை சேர்ந்தவர்களாயிருந்தாலும், மனிதர் உண்டாக்கி வச்சிருக்கிற குறைஞ்ச ஜாதி கூடுன ஜாதி என்று சொல்லக்கூடிய எந்த ஜாதியில் உள்ளவர்களானாலும் சரி, எல்லாரும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னே ஒண்ணு. எல்லாரும் ஒண்ணு போல் இருக்கிறார். எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். ஆகவே அவரை நோக்கி பார்க்கிற மக்களுடைய முகங்கள் பிரகாசிக்கும். பைபிள் சொல்லுது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. வாழ்க்கையிலே சமாதானம் இல்லையா? வாழ்க்கையிலே உண்மையான சந்தோஷம் இல்லையா? வாழ்க்கையிலே தோல்வியா, பயங்களா, கவலையும் கலக்கங்களுமா மனதில்? இயேசு சமாதான பிரபு, இயேசு சமாதான பிரபு. இயேசுவை உங்கள் வாழ்க்கையில அந்த இடத்துல இருதயத்தில் ஏற்றுக்கொண்டா போதும், விசுவாசித்து ஏற்றுக்கொண்டா போதும், உங்களுடைய பயம் ஓடிவிடும், உங்களுடைய கலக்கங்கள் ஓடிவிடும், உங்கள் தோல்விகள் ஓடிவிடும், உங்கள் வாழ்க்கை மாற்றப்படும். அல்லேலூயா. உலகம் தரக்கூடாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருகிறவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இப்பொழுது அவர் நம் நடுவில் இருக்கிறார். 2 பேரோ 3 பேரோ என் நாமத்தில் எங்கே கொடியிருந்தாலும்
அங்கே உங்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்னார். வருவேன் என்று சொல்லல. அவர் கார் ஏறி ஒன்றும் வர வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எங்கும் இருக்கிறார். அவர் வானத்தையும் பூமியையும் நிரப்பி கொண்டிருக்கிறவர். ஹல்லேலூயா. எந்த இடத்திலும் அவர் இருக்கிறார். அவரை உண்மையாய் தேடுகிற ஒவ்வொரு இடத்திலும் அவர் வருகிறார். தேவ பிள்ளைகள் சேர்ந்து கூடி ஜெபிக்கிற இடத்துல அவர் வருகிறார். ஆகையினால் இந்த வேளையிலே அவர் நம் நடுவில் இருக்கிறார். முழு இருதயத்தோடும் விசுவாசித்து எந்த காரியத்துக்காக அவரை தேடுகிறோமோ முழு இருதயத்தோடும் விசுவாசித்து, இப்பொழுதே ஆண்டவர் எனக்கு தயவு செய்வார், இப்பொழுதே எனக்கு விடுதலை தருவார், என்னை ஆசீர்வதிப்பார் என்று நம்புங்கள். அவரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் மெய்யாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்ப அவருடைய சரீரம் நுனித்தோல் போல புறம்பான மனுஷனை இயேசு களைந்தார். இந்த விருத்த சேனத்துடைய அர்த்தம் என்னன்னா, புறம்பான மனுஷனை களைந்து போடுதல், புறம்பான மனிதனை. அதனால்தான் பவுல் கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில், நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே உங்கள் மாம்ச சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த குழந்தையுடைய நுனித்தோலை வெட்டும் போது அதனுடைய ரத்தம் சிந்துதே, அதுபோல இயேசுவானவருடைய மாம்ச சரீரம் சிலுவையிலே வெட்டப்பட்டது. அவருடைய புறம்பான மனுஷன் வெட்டப்பட்டார். புறம்பான மனுஷன் சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அவ்வளவு இரத்தம் அவருடைய சரீரத்திலிருந்து போனது. அவர் தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஒரு ஆட்டை போல வாயை திறவாதிருந்தார். எப்படி? அவர் கெத்செமனேல ஜெபம் பண்ணும் போது, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கிடவது என்று அவர் ஒப்பு கொடுத்து ஜபித்த போது தேவதூதன் வந்து அவரை பலப்படுத்தினார். தேவதூதன் வந்து நம்ம பலப்படுத்தினா எவ்வளவு பெரிய தீமைகள் நமக்கு விரோதமாக யார் செய்தாலும் என்ன பண்ணினாலும் நமக்கு ஒன்றும் செய்யாது, நமக்கு நோவா. அல்லேலூயா. அவர் இருந்தது போல நாமும் இருக்க முடியும். அவரை போல நம்ம பாவமற்றவர்களாய் ஜீவிக்கணும். அவரை போல பரிசுத்தாய் வரணும். அவரை போல பட்ட பாடுகளினால கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளணும். பூரணர்களாக மாறணும். அல்லேலூயா. நாம் பூரணராகி ஆண்டவருக்கு பரிபூர்ணமாய் நம்மை ஒப்பு கொடுத்து விட்டு நம்ம அவருக்கு கீழ்ப்படிந்திருக்கும் போது எந்த சூழ்நிலையிலும் நாம் தோல்வியை காணாதவர்களாக, வெற்றியை சுதந்திரிக்கிறவர்களாக கர்த்தர் நம்மை நடத்துவார். கர்த்தர் நம்மை நடத்துவார். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன். இப்ப நாம் சொல்லணும், இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லணும், நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன்னு நாம் அவரை பார்த்து சொல்லணும். ஏன்னா அவருடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறார். இரத்தத்தினால் நம்மை அவர் மீட்டெடுத்திருக்கிறார். இரத்தத்தினால் அவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஆயினால் அவர் இரத்த சம்பந்தமான புருஷன். இயேசு கிறிஸ்துதான் மணவாட்டி சபையுடைய
இரத்த சம்பந்தமான புருஷன். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழே பூமியின் மேலே மனுஷருக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. உலகம் முழுவதிலும் இருக்கிற தேவனுடைய ஜனங்களாகிய எல்லா மக்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய நாமமே அல்லாமல் ரட்சிப்புக்கு, பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். அன்பு தேவ பிள்ளைகளே, அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் யாரானாலும் சரி, எந்த மார்க்கத்தாரானாலும் சரி, எந்த ஜாதியாரானாலும் சரி, எந்த பாஷைக்காரரானாலும் சரி, இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். அறிவு கட்டாத அன்போடு அவர் உங்களை நேசிக்கிறார். அவரை அண்டிக் கொள்வோம். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியம். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமற் போனான் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். இயேசு கிறிஸ்து கர்த்தர் வருகிறார். அவர் வரும்போது யாரும் நிற்க முடியாது. எல்லாரும் ஓடுவாங்க, ஓடி ஒளிப்பாங்க, தப்ப முடியாது. அல்லேலூயா. மலைகளே எங்கள் மேல் விழுந்து எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். குன்றுகளே எங்கள் மேல் விழுந்து எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய கோபாக்கினைக்கு எங்களை தப்புவித்துக் கொள்ளுங்கள். ஆட்டுக்குட்டியானுடைய கோபம் வந்தது என்று சொன்னார்கள். ஆமென். சங்கீதம் 2 கடைசி வசனம் சொல்லுது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலே இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியம். அவரை அண்டிக் கொள்ளணும். இப்ப நம்ம அவரை அண்டிக் கொள்ளணும். அல்லேலூயா. நீர்தான் அப்பா என் புகலிடம், நீர்தான் என்னுடைய அடைக்கலம், என்னுடைய இரட்சணிய கொம்பு நீர்தான், என்னுடைய கேடகம் நீர்தான். ஹல்லேலூயா என்று நாம் சொல்லி அவரிடத்தில் நாம் சரணடைவோமானால் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். இந்த பாக்கியத்துக்கு கர்த்தர் உங்கள் யாவரையும் நடத்துவாராக. ஆமென், ஆமென். ஜெபிப்போம். நல்ல இயேசுவே, நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. தம்முடைய அறிவு கட்டாத அன்பினாலே எங்களை படைத்த தேவனாகிய கர்த்தர் இரட்சகராய் எங்களை தேடி மனிதனாய் இந்த உலகத்தில் வந்தீர். எங்கள் பாவத்தை போக்கும் பலியாக தம்முடைய இரத்தம் முழுவதையும் சிலுவையிலே சிந்தினீர். எங்களுக்காக பலியானீர். மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தீர். சதா காலங்களில் நீர் ஜீவித்திருக்கிறவராய் இருக்கிறீர். தம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு மகா பெரிய நம்பிக்கையை தந்து நம்பிக்கையின் நாயகனாக இருக்கிறீர். நீர் எங்கள் பரிகாரியாக இருக்கிறீர். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இப்பொழுதும் கடந்து வந்த உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதியும். அவருடைய எல்லா பிரச்சனைக்கும் நீர்தான் பரிகாரி. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னீர். உம்மை பரிகாரியாய் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு உம்மிடத்திலிருந்து எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள யாவருக்கும் கிருபை செய்யும். பாவங்கள் அற ஒவ்வொருவரையும் கழுவி பரிசுத்தப்படுத்தும். அப்பா,
ஞான ஸ்நானத்தில் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அவரை மருத்துவலிருந்து உயிரோடு எழுப்பினவர் மேல் உள்ள விசுவாசத்தினாலே ஹல்லேலூயா அவரோடு கூட எழுந்தவர்களாக இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறேன்ப்பா. ஹல்லேலூயா. பாவ சரீரத்தை தண்ணீர் ஞான ஸ்நானத்தில் கொண்டு அடக்கம் பண்ணிடணும். பழைய பாவ மனுஷன் பழைய பாவ மனுஷி வாழக்கூடாது. பழையதை கொண்டு அடக்கம் பண்ணிடணும். இயேசு கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுதலின் சாயலை தரித்த புதிய சிருஷ்டியாக எல்லாரும் வாழ வேண்டும். அதற்கு கிருபை செய்யும். அந்த ஞானத்தை எல்லாருக்கும் கொடும், அறிவை அவருக்கும் கொடும். ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறதே. கிறிஸ்துவுக்குள் இருக்கும் அப்பா, ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷங்களை எல்லாம் எல்லாருக்கும் அருளி எல்லாரையும் ஆசீர்வதியும். ஆசீர்வதியும். விசுவாசிகள் யாவரை ஆசீர்வதியும். ஊழியர்களாய் எங்களை யாவரை ஆசீர்வதியும். தனித்தனியாயும் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதியும். எல்லாரையும் கண்மணி போல காத்துக்கொள்ளும். நம்முடைய வருகை தாமதிக்குமானால் நாங்கள் மறுபடியும் கூடி வருமளவும் நம்முடைய செட்டை நிழலிலே எல்லாரையும் கண்மணி போல காத்து நடத்தும். இயேசு கிறிஸ்து என்னும் உம்முடைய மகா பரிசுத்தமான நாமத்தில் தாழ்மையோடு எங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம் அனைவரோடும் ஹல்லேலூயா உலகமெங்கு உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் அவருடைய பரிசுத்த பிரசன்னத்தை நாடி தேடுகிற எல்லா மக்களோடும் நிறைவாய் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.